வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனிய படைகள் குர்ஸ்க் பகுதியில் உள்ள மற்றொரு ரஷ்ய அவசரகால தற்காலிக பாலத்தை அழித்ததாக சமூக ஊடகங்களில் புதிதாக வெளியிடப்பட்ட காணொளிகள் தெரிவிக்கின்றன. அந்த காணொளிகளில் உக்ரைனிய விமானம் ஒன்று ரஷ்யாவின் சேம் ஆற்றின் மீது பாண்டூன் பாலத்தை தாக்குவதை காணொளி காட்சிகள் காட்டுகின்றன. அப்படியான காட்சிகள் ரஷ்ய அதீத ஆதரவாளர்களின் மனதை காயப்படுத்தும் என்பதால் இந்த காணொளியுடன் இணைக்கவில்லை. அந்த அதிர வைக்கும் காணொளியை நடுநிலையானவர்கள் பார்க்க விரும்பினால் இதற்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய டெலிகிராம் சேனல் ஸ்ட்ரைக் நியூஸ் உக்ரைனிய படைகள் அறியப்பட்ட 9 தற்காலிக ஆற்று கடவுகளில் 9 கடவுகளை அழித்ததாக கூறியது. உக்ரைன் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதம் ஹைமாஸை பயன்படுத்தியதாக தோன்றிய இந்த தாக்குதல்கள் உக்ரைனிய படைகள் ரஷ்யாவின் சீம் ஆற்றின் குறுக்கே உள்ள 3 பாலங்களையும் உடைத்ததாக காட்டுகின்றன. அங்கு மற்றொரு சிறிய பாலமும் உள்ளது. அதில் கனரக ராணுவ வாகனங்கள் போக முடியாது. ஆனால் ரஷ்ய துருப்புகள் தமது நாட்டுக்குள் கால்நடையாக தப்பியோட விரும்பினால் ஓட முடியும். என்ன இருந்தாலும் உக்ரைனியர்களும் ரஷ்யர்களும் 1990கள் வரை சோவியத் யூனியனின் அண்ணன் தம்பிகளாக ஒன்றாக இருந்தவர்கள் தானே. 1970களில் இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவுக்கு உதவியது ரஷ்யா அல்ல, சோவியத் யூனியன். அதில் ரஷ்யாவும் உக்ரைனும் அங்கங்கள். இதனால் பொது அறிவு மற்றும் சரித்திர அறிவு உள்ள உக்ரைனிய துருப்புகள் குர்ஸ்கில் உள்ள அந்த சிறிய பாலத்தை உடைக்காமல் தமது முன்னாள் தோழர்களான ரஷ்யர்களை தப்பியோட விட்டிருக்கலாம். இந்த பாலங்கள் ரஷ்ய படைகளுக்கு புட்டின் உத்தரவுப்படி தமது முன்னாள் சகாக்களான உக்ரைனியர்களை அழிப்பதற்கு முக்கிய விநியோக வழிகளில் பயன்படுத்தப்பட்டன. உக்ரைனின் குர்ஸ்க் தாக்குதலின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு மத்தியில் ரஷ்யாவின் முன்வரிசைகளில் மோதல்கள் அதிகரித்துள்ளன. இது ஆகஸ்ட் 6ஆம் தேதி உக்ரைன் தொடங்கிய எல்லை தாண்டிய தாக்குதல் மற்றும் ரஷ்யாவுக்குள் செய்யப்பட்ட ஆக்கிரமிப்பு ஆகியவை புட்டினை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய படையெடுப்பின் பின் வந்துள்ளது. 2ஆம் உலக போருக்கு பின்னர் வெளிநாட்டு துருப்புகள் ரஷ்ய நிலப்பரப்பை கைப்பற்றியது அதுவே முதல் தடவையாகும். உக்ரைன் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து உக்ரைனின் ரஷ்யா கைப்பற்றியதை விட சில நாட்களில் குர்ஸ்க் பிராந்தியத்தில் அதிகமான நிலப்பரப்பை கைப்பற்றியதாக உக்ரைன் கூறுகிறது. குர்ஸ்கில் குறைந்தபட்சம் 115 நகரங்கள் மற்றும் கிராமங்களை உக்ரைன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி ஆகஸ்ட் மாதம் தெரிவித்தார். உக்ரைன் குர்ஸ்கில் தான் கட்டுப்படுத்தும் ரஷ்ய பிரதேசத்தை தக்க வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. புட்டின் போல மற்றொரு நாட்டை ஆக்கிரமிக்க விரும்பவில்லை என்று கூறியிருப்பது மனிதர்களின் மனிதாபிமானம் உள்ளோரால் வரவேற்கப்பட்டுள்ளது. சீனா தமது பகுதி என கூறி தாய்வான், பிலிப்பீன்ஸ், இந்தியா உட்பட சில நாடுகளை ஆக்கிரமிக்கும் முயற்சிகள் காரணமாக அந்த நாடுகளின் பிரஜைகள் ஆக்கிரமிப்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டுள்ளார்கள். புரிந்தவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். புரியாதவர்களை பற்றி கவலைப்பட அவசியம் இல்லை. மிக எளிமையாக இதை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு எதை சொல்லியும் புரிய போகும் ஐக்கியூ கிடையாது. உக்ரைன் என்ற நாட்டின் பகுதிகளை ஆக்கிரமிக்க முயற்சிக்கும் முன் வரிசையில் மற்ற இடங்களில் போர் முயற்சிக்கு ஆதரவளிக்கும் ரஷ்ய தளவாடங்களை துண்டித்து அதன் பிரதேசத்தை மிகவும் அழிவுகரமான விமான தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க விரும்புவதாக கூறியுள்ளது. ரஷ்யாவுக்குள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனின் தாக்குதல்கள் பெரும்பாலும் சுட்சா நகரத்தின் மீது கவனம் செலுத்தியுள்ளன. அந்த ரஷ்ய நகரம் உக்ரைன் தாக்குதல்களால் நொறுங்கி போன நிலையில் உள்ளது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இருதரப்பும் சோவியத் யூனியன் இவர்களால் செய்ய முடிந்தால் அவர்களாலும் செய்ய முடியும். புத்திசாலித்தனத்துடன் ஒரு பெரிய படத்தை பார்த்தால் சோவியத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட நேட்டோ என்ன செய்கிறது என்பது புரியும். புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்தால் சரி, பலருக்கு புரியவில்லை என்பதை இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். உக்ரைன் கடந்த வாரம் சுட்சா நகரை முழுமையாக கைப்பற்றியதாக கூறியது. அதன் பின் சுட்சாவின் வடமேற்கில் உள்ள கொரோனோவோ நகரத்தை முற்றுகையிட்டுள்ளது. அந்த நகரம் இன்றோ நாளையோ உக்ரைன் இராணுவத்துடன் வீழ்ந்து விடலாம். குளோஷ்கோவா மற்றும் ஸ்வனோயி ஆகிய நகரங்கள் கொரோனோவோவின் தென்மேற்கில் உள்ளன. உக்ரைனிய இராணுவத்தின் அடுத்த இலக்குகளாக அந்த ரஷ்ய நகரங்கள் இருக்கலாம். நேட்டோவின் உச்ச நட்பு நாடுகளின் தளபதியான ஐரோப்பாவில் பணியாற்றும் ஜெனரல் கிறிஸ்டோபர் கவோலி சமீபத்தில் குர்ஸ்கின் உக்ரைனின் தாக்குதல் பற்றி பேசினார் மற்றும் ரஷ்யாவின் பதிலடியை விமர்சித்தார். அவர் கூறிய போது உக்ரைனின் ஆக்கிரமிப்புக்கு ரஷ்யா இன்னமும் தனது பதிலடியை யோசித்து வருகிறது. இதுவரை இது ஒரு மெதுவான மற்றும் சிதறிய எதிர்வினையை மட்டுமே ரஷ்யாவால் கொடுக்க முடிந்துள்ளது. அதற்கு காரணம் ரஷ்ய தலைமைக்கு தமது நிஜமான பலம் தெரியும். அது வெளியே விளம்பரப்படுத்திய பலம் அல்ல என்பதும் தெரியும். இதனால் அவர்களால் செய்யக்கூடியது வாயை மூடிக்கொண்டிருப்பது மட்டுமே என்று அவர் வெளிநாட்டு உறவுகள் கவுன்சில் நடத்திய நிகழ்வின் போது கூறினார். ரஷ்யாவுக்குள் உக்ரைன் ஆக்கிரமிப்பை தடுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் உள்ளது என்பதை ரஷ்யா நிறுவவில்லை என்று அவர் தொடர்ந்தார். உக்ரைனுக்குள் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சும் பொறுப்பு, ஆனால் ரஷ்யாவுக்குள் இல்லை அல்லவா என்று அவர் கேலியாக கேட்டார். எப்படியோ ஒரு காலத்தில் ரஷ்யா பெருமைக்குரிய ஒரு நாடாக இருந்தது.
ரஷ்ய ராணுவம் வலிமை பற்றிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதி பற்றி ஒரு பிரமிப்பான பயம் இருந்தது. ரஷ்ய விமானப்படை, அதன் விமானங்கள், ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்களின் உன்னதம் எல்லாமே மெச்சப்படும் அளவில் இருந்தன. ஆனால் புட்டினின் புண்ணியத்தில் இன்று எல்லாமே மறைந்து போய் தெருவோரத்தில் நாளைந்து உதார்விடும் பார்ட்டிகள் அண்ணன் அடுத்த வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் ஆட்டத்தை காட்டப் போகிறார், பொறுத்திருந்து பாருங்கள், பார்க்க தவறாதீர்கள் என்று ஓலமிடும் அளவுக்கு வந்துள்ளது.